மராட்டு படம் இப்போ லண்டன்ல மாஸ் காமிச்சிருக்குங்க. பூங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிப்பூர் பிலிம் இப்போ லண்டன்ல பாஃப்டா அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்குங்க. அதுவும் பெஸ்ட் சைல்ட் அண்ட் சில்ட்ரன் பிலிம் கேட்டகரி கீழே வின் பண்ணிருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்தியாலே முதல் முறையா ஒரு படம் பாஃப்டா அவார்ட் வின் பண்ணதுல அது இந்த படம் தான், ஒரு மணிப்பூர் பிலிம். இதுல ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு நம்ம நாட்டுல ஒரு அங்கீகாரமே கிடைக்கலங்க. நிறைய பேருக்கு இந்த படத்தை பத்தி தெரியாது. சரி, அட்லீஸ்ட் படத்துக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கலன்னு பார்த்தா மணிப்பூருக்கே நம்ம நாட்டுல அங்கீகாரம் இல்லைங்க. ஒருவேளை அங்கீகாரம் கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த கலவரத்துல நிறுத்தி இருக்க மாட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை நாட்களா அங்க இவ்வளவு பெரிய கலவரம் வன்முறை போயிட்டு இருக்கு. அதை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்துறதுக்கு எதுவுமே பண்ணலங்க. அங்கீகாரம் கொடுப்பாங்க, எப்ப கொடுப்பாங்க தெரியுமா? தேர்தல், மணிப்பூர்ல தேர்தல் வரும்போது அங்கீகாரம் கிடைக்குங்க. அது வரைக்கும் நீ எப்படி அடிச்சுட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றதுதான் இவங்களுடைய இந்த எண்ணம். சரி, இவ்வளோ நான் சொல்றேன்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, ஈவன் இந்த படம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் பிலிம் பாஃப்டா அவார்ட் வின் பண்ணிருக்குங்க. நம்மளோட மோடி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கங்கராச்சுலேஷன் ட்வீட் கூட ஒன்னு போடலங்க. இல்லனா நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ட்வீட்டுமே போடல. இதே ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்தியா எந்த ஃபீல்ட்ல, எந்த இடத்துல, எந்த நாட்டுல வின் பண்ணாலும் உடனே ட்வீட் போடுற மோடி அவர்கள் இன்னும் இப்போ வரைக்கும், இந்த வீடியோ நான் இப்ப பேசிட்டு இருக்க வரைக்குமே ஒரு ட்வீட் வரலங்க இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை தயாரிச்சவங்க கூட அந்த படத்தோட வெற்றியை கூட அவங்க செலிப்ரேட் பண்ணல. அவங்க மணிப்பூர்ல அமைதி திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அங்க இருக்க குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் கூட ஒரு குழந்தைகள் படம் தான், குழந்தைகள் ஃபேமிலி படம் தான். அங்க இருக்க ஃபேமிலிகள், குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கர் சொல்றாங்க. சோ இதெல்லாம் விட்டுட்டு, ஓகேவா, இனிமேலாச்சு இந்த மணிப்பூருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அங்க இருக்க கலவரம், அங்க இருக்க வன்முறையை தடுத்து நிறுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ தயவு செஞ்சு மணிப்பூருக்கு ஒரு அமைதி திருமணம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. தேர்தல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சோ தயவு செஞ்சு அமைதி கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.